கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போய் உங்களுடைய காரியங்கள் யாவையும் நேர்த்தியாய் சக்சஸா முடித்து தருவார். வாசி கேட்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மோசே அழகான ஒரு வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு சொல்றார். உங்களுக்கு முன்னால கர்த்தர் போவார். எந்த காரியமா இருந்தாலும், இன்டர்வியூவா இருக்கலாம், பிள்ளைகள் திருமண காரியங்களா இருக்கலாம். எலியேசர் ஆபிரகாம் சொன்னார்ல, நான் வழிபடுகிற தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். நானும் உங்களுக்கு சொல்றேன், அதே போல நான் வழிபட்டு வருகிற என் ஏசப்பா உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்க கவலையப்படாதுங்க. இதுவரை நடக்கலன்னு நினைச்சிருப்பீங்க. விசுவாசிங்க, நான் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கும். நிச்சயமா நான் தேவனுடைய நாமத்தில் தானே சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் அது நடக்குங்கிறேன். உங்களுடைய காரியங்கள் இந்த வருடத்துக்குள்ள கட்டாயம் நடக்கும். நீ கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா அவர் உங்களை விட்டு விலகலை, கைவிடலை. எதையும் பற்றி பயப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்னால் அவர் செல்கிறார் பாருங்க. யுத்தத்தில் எசேக்கியாவுக்கு முன்னால போய் ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 சாட்சி தள்ளினார். பார்த்தீங்களா? யுத்தத்திலே பெரிய ஜெயத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுத்து, சூரியனை 10 பாகு பின்னிட்டு போக செய்தாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் உங்களுக்கு செய்வார், எனக்கு செய்வாருங்க. இன்றைக்கு போக உங்க பிள்ளைகள், கர்த்தர் முன்ன போவார். நீங்க எந்த காரியத்தில் போனாலும் கர்த்தர் உங்க முன்னால போவார். மருத்துவமனைக்கு போவீங்க, கர்த்தர் முன்ன போய் அந்த வியாதி இல்லைன்னு காட்டி தருவார். ஒரு ஸ்கேன் பண்ண போவீங்க, சந்தோஷமா போங்க. அந்த இடத்துல நீங்க பயப்படும்படி இருக்காது. நான் தேவனுடைய நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் தானே உங்க கூட வரார். அவர் உங்க கூட வரும்போது நீங்க எதுக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டாங்கிறேன். நீங்க தைரியமா போங்க. அது எந்த காரியத்துக்கா இருந்தாலும். வெளிநாட்டுக்கு போவீங்க, கர்த்தர் போகுங்க. அந்த வெளிநாட்டில் உங்க பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த பிரயாணத்தில் வாய்க்க பண்ணது மட்டும் இல்லை, அங்க போய் நீங்க எந்த காரியத்துக்கு போகிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் முடித்து தருவார். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நல்ல தகப்பனே, தர்மையான நாளைக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிரயாணங்கள் வாய்க்க பண்ணுங்க. அவங்க எடுக்கிற எல்லா பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்வோம். நல்ல பிதாவே, ஆமென்.